ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோன்னா ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் அசைன்மெண்ட் 1க்கான ஆன்சர் நான் சொல்ல போகிறேன். அது கூடவே உங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதை யூனிவர்சிட்டியில் நான் கேட்டுட்டு அந்த டேட்டையும் சொல்லுங்கள். அதேமாரி உங்கள் கமெண்ட்ஸுக்கும் நான் இப்போயே லைவாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிங்கன்னா, அசைன்மெண்ட் ChatGPT யூஸ் பண்ணி கைட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்குமே இந்த ஐடியா இருந்துச்சு. நானும் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 10 பேர்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க கமெண்ட்ஸாக நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு சொல்கிறேன். 10 பேர் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, என்னால் அசைன்மெண்ட் கைட் பண்ண முடியாது, எனக்கு கையில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அசைன்மெண்ட் என்னால் கைட் பண்ண முடியாது, நம்ம பேரண்ட்ஸ் விட்டு கைட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு அதை மட்டும் ஹைட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கமெண்ட் நானும் நீங்களும் பார்க்க முடியும், ஆனால் மற்றவங்களாக பார்க்க முடியாது. நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாங்க, அது ப்ராப்ளமே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸை விட்டு கூட நீங்கள் அசைன்மெண்ட்டை கைட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். ChatGPT யூஸ் பண்ணி கைட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நிறைய பேர் ChatGPT யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் கைட் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்க. பட் ஆனால் நீங்களே கைட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களே எழுதி சப்மிட் பண்ணிங்கன்னா அது எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க. இந்த அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அதேமாதிரி டிப்ளமோ கோர்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக கேட்குறேன். அதேமாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்க அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. நான் இங்கிலீஷ்க்கு அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணுன்னா நீங்கள் இதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உள்ள கமெண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் பின் பண்ணிட்டேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உள்ள கமெண்ட் எதுக்குன்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் போட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுவேன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கன்னு. இவங்க 2 பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி லைக்கும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கமெண்ட் அசைன்மெண்ட் கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மார்க் பார்க்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ரெடி அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. நான் இப்போ செக் பண்ணிட்டு ஜூன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸும் எக்ஸாம் டேட்டை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆன்சர் கீயை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் நீங்கள் ஒரு கொஷின் ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி என்னோட தமிழ் அசைன்மெண்ட் 2த்தையும் நான் சப்மிட் பண்ணிட்டேன். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸ்பிளைன் தி ரீஃபார்மேஷன் மூவ்மெண்ட் இன் இங்கிலாந்து. அதேமாதிரி இந்த புக்கோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ஈஸி. நீங்கள் 1.1 ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த புக்கோட லிங்க் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட்டாக உங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் பேஜை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் 1.1 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 1.1.1லேருந்து 1.1.2 வரைக்கும் அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது 2த்துலேருந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது பேராகிராஃப் மேக எழுதுகிற மாதிரி இருக்கும். 4-5 பேஜ் எழுதுனா போதும். செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷின் நான் டெமோக்காக எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் செக் பண்ணி நீங்கள் எழுதிக்குங்க. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவ் ஏ ஷார்ட் நோட் ஆன் சரோஜா நாயுடு அண்ட் அனாலிசிஸ் தி போயம். இதுக்கு புக்கில் டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சர் நீங்கள் டேரெக்டாக பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆன்சர் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்க. இதுக்கான ஆன்சர் 4th யூனிட்டில் டேரெக்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் 4.2ல் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் டைட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த போயமு. கீழே 4.2.1ல் அனாலிசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 99. அதில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் 4 பேஜ் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 99 எடுத்திங்கன்னா அங்கேயே உங்களுக்கு தனியாக டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள எல்லாத்தையும் எழுதுற மாதிரி இருக்கும். அதில் 4.2.1ல் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா பேராகிராஃபையும் நீங்கள் 4-5 பேஜ் எழுதினா போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வித் எக்ஸாம்பிள். இது கிராமர் கொஷின். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் சிம்பிள் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இது கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா பாயிண்ட் போட்டு எழுதியே பாதி பேஜ் ஃபில் பண்ணிடலாம். 8.1ல் அந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்பீச்சு தான் இருக்குது. ப்ரொனவுன் அண்ட் வெர்புன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொனவுன் அண்ட் வெர்புக்கு தான் நீங்கள் எக்ஸாம்பிளே 1 பேஜ் இழுக்கலாம். நீங்கள் 4-5 பேஜ் இந்த கொஷின் ஈஸியாக எழுதலாம். நான் காட்டுறேன். பேஜ் நம்பர் 144 எடுங்க. பேஜ் நம்பர் 144 எடுத்திங்கன்னா அதிலே ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு. இதிலே டயக்ராமு பாக்ஸுங்க கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டயக்ராமு ஹாஃப் பேஜ் கண்டிப்பாக போடலாம். அதேமாதிரி பாக்ஸுங்க ஹாஃப் பேஜ் தாராளமாக போடலாம். நீங்கள் இந்த கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த கொஷினில் நிறைய எக்ஸாம்பிள் சிங்கிள் பாயிண்ட்டாக வந்திருக்குப்பாங்க. நீங்கள் ஈஸியாக இந்த கொஷினில் 4-5 பேஜ் ஈஸியாக முடிச்சிடலாம். பாக்ஸுக்காக பாதி பேஜுக்கு போட்டாலே கண்டிப்பாக
ஒரு பேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு எந்த கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து எழுதுங்க. நான் இதில் 3 கொஷினுக்குமே ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு கொஷின் வந்து ரைட் பண்ணால் போதும், 4 or 5 பேஜ் வந்து எழுதுனா போதும். என்னோட தமிழ் அசைன்மெண்ட்டை நான் சப்மிட் பண்ணிட்டேன். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் டேட்டை பற்றி நான் சொல்கிறேன். எக்ஸாம் டைம் டேபிள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இங்கிலீஷ் அசைன்மெண்ட் 2ல் வந்து நான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.